ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது பர்ஃபெக்ட் ட்ரேடிங். இந்த வீடியோவில் நம்ம வீடியோ செட்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். வீடியோ செட்டிங்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3ds Max 2015 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓல்டர் வெர்ஷன் தான், பட் இதுக்கு தான் நிறைய ப்ளகின் இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த வெர்ஷன் வேணால் யூஸ் பண்ணுங்கள், ப்ராப்ளம் இல்லை. நான் ஆர்கிடெக்ட் ஃபீல்டுக்கு 15 போதும்னு நினைக்கிறேன், அதனால் நான் இதையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வீரியல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வீரியல் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் 2 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீரே 2.5 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 and 4 வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும், அட்வான்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதில் இருந்த செட்டிங்ஸை கொஞ்சம் பிரித்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். 3.5க்கும் 4க்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது, இன்ட்ராக்டிவ் மோடை தவிர. இன்ட்ராக்டிவ் மோடில் நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க, அதையும் பார்ப்போம். இன்ட்ராக்டிவ் மோட் தனியாக ஒரு கிளாஸில் தனியாக ஒரு வீடியோவையும் பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோ நெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் யாராவது 2.5 வச்சுருந்தீங்கன்னா 3.5 வச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு அப்டேட் ஆகிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிராக்டு வெர்ஷனும் கிடைக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3ds Max ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல இல்லைன்னா, ஸ்கேன் லைன் சம்திங் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இங்கே ப்ரௌஸ் பண்ணி வீடியோ நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு 3.5 அந்த மாதிரி இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. 3.5க்கும் நெக்ஸ்ட்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஸோ அந்த வெர்ஷனும் யூஸ் பண்ணுங்கள். வீடியோ நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ நெக்ஸ்ட்டில் இந்த காமன் பேராமீட்டர்ஸ் அப்புறம் அவுட்புட் சைஸு இதை தவிர நம்ம இந்த டேபில் மேக்ஸிமமாக எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. மேபி இந்த ரெண்டாவது அவுட்புட்டை சேவ் பண்ண ஆட்டோ சேவுக்காக யூஸ் பண்ணோம், அதுவும் ஃப்யூச்சரில் பார்ப்போம். இது எல்லாருமே 3ds Max யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இது காமனாக தெரிஞ்சது. எல்லாருமே வந்து போயிட்டு ஆனோன்னா ஹெச்டி டிவி வீடியோன்னு கொடுக்குறீங்க, அது தேவையில்லை. கஸ்டமைஸே நம்ம அந்த சைஸ் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே அது வந்துடும். இதனால் குவாலிட்டி எதுவும் மாற போகிறது கிடையாது. இது வந்து குவாலிட்டி சேஞ்ச் பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ரெசல்யூஷன் பர்பஸ் ஒன்லி தான். வெறும் ஆஸ்பெக்ட் ரேஷியோட சைஸ், அவ்வளோதான். இதனால் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், இல்லை ஹெச்டி வச்சேன்னா பால் வச்சேன்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் வரும்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்குன்னு ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். இந்த இந்த செட்டிங்ஸ்க்கு வச்சுட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ நம்மளால் மாற்ற முடியாது. கஸ்டமைஸில் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவை இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு கஸ்டமைஸ்டு கார்டு வச்சுருக்கோம், அதில் இதை தான் பிரிண்ட் பண்ண போகிறோன்னு நினச்சிங்கன்னா அந்த கார்டோட சைஸ் என்னமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெண்டர் பண்ண முடியும். விசிட்டிங் கார்டாக இருக்கட்டும், இன்விடேஷன் கார்டாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி கார்டோட சைஸ், ப்ரௌச்சர் சைஸ் எது வேணால் நம்மளால் இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் இது கஸ்டமைஸ்லேயே இருக்கட்டும். உங்களுக்கு தேவைன்னா, உங்களுக்கு அதில் எதுவும் சைஸ் தெரியாது, எனக்கு ஹெச்டியோட சைஸ் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக எல்லாம் ஒரு மானிட்டரோட சைஸும் 920 1920 × 1080 தான் இருக்கும். அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவை நீங்கள் இங்கேயும் கொடுத்துக்கலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை, இவ்வளோ தான். ஸோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வீடியோவில் என்னெல்லாம் செட்டிங்ஸ் மாற்றலாம், என்னெல்லாம் செட்டிங்ஸ் வந்து மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், ஸோ அதனால் கொஞ்சம் நான் ஷார்ட்டாக முடிக்க பார்க்குறேன். மேக்ஸிமம் நான் வந்து நிறைய வர இன்டீரியர்லாம் ஒர்க் பண்ணும்போது சில ஆப்ஷன்ஸை வந்து எக்ஸ்ட்ரா நிறைய யூஸ் பண்ணுவேன், மாடிஃபைலாம் பண்ணி காட்டுவேன். ஸோ அதனால் இப்போ ரஃபாக நான் மேலே இருக்கிறத மட்டும் சொல்லிடுறேன் என்னெல்லாம் பண்ணணும். நான் ஃப்ரேம் பஃபர் ஒன்றும் இல்லை, ஷோ லாஸ்ட் விஎஃபின்றது வந்து நம்மளோட ஃப்ரேம் பஃபரை காட்டுறது தான். இதுதான் அது ஃப்ரேம் பஃபரு. இந்த விஎஃபின்றதும் வீரே ஃப்ரேம் பஃபர்ன்றது தான் ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம இங்கே போய் எடுக்கலாம், இல்லை நம்ம ரைட் கிளிக் பண்ணி வீரே ஃப்ரேம் பஃபர்ன்ற இந்த ஆப்ஷனை கொடுத்தும் எடுக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷனும் ஒன்று தான், இதில் வேறு ஒன்றும் இல்லை. சேனலில் ராவை சேவ் பண்ணுறதுக்கு, ஆட்டோ சேவ் பண்ணுறதுக்கு இதில் இருக்குது. அதை ஃப்யூச்சரில் நம்ம யூஸ் பண்ணோன்னா அதை நான் சொல்லித்தரேன். மற்றபடி அதில் ஒன்றுமே கிடையாது, இது வந்து யூஸ் கிடையாது. குளோபல் சுவிட்சும் பழைய 2.5ல் என்ன இருந்ததோ அதே தான். 3.5ல் அடாப்டிவ் லைட் வச்சுருப்பாங்க, ஸோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஐபிஆர் ஆப்ஷன் வந்து இன்ட்ராக்டிவ் மோடாக ரெண்டர் ஆகும், ஜஸ்ட்டு பக்கெட்டாக இல்லாமல் நாய்ஸாக ரெண்டர் போடுறது. அது வந்து நம்மளோட ஃப்ரேம் பஃபர்லேயே இந்த இடத்துல இருக்கும், ஸோ அதுவும் பிரச்சனை கிடையாது. அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் இருக்குது. இமேஜ் சாம்பிளிங்கில் ப்ராக்ரஸிவ் மோடுக்கு பதிலாக பக்கெட் மோடு வச்சுங்க. ப்ராக்ரஸிவ் மோடுன்றது இப்போ பார்த்தோம்ல, பக்கெட்டாக இல்லாமல் இன்ட்ராக்டிவ் மோடாக ரெண்டர் ஆகும். அதாவது நாய்ஸ் லெவல் வந்து கம்மியாகிட்டே வரும், நாய்ஸாக இருந்தால் அப்படியே நாய்ஸ் கம்மியாகிட்டே வரும், அந்த மாதிரி இருக்கும் ப்ராக்ரஸிவ் ரெண்டர்.
அதில் வந்து பக்கெட் மோட் வச்சுக்கோங்க. பக்கெட் மோடு தான் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் ப்ராசஸிங்க்கு. அதுக்கப்புறம் இதில் வேறு எதுவும் கிடையாது. இமேஜ் ஃபில்டரில் வந்து நீங்கள் வந்து ஏரியா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சிங்க் ஃபில்டருக்கு மாறி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏரியா வந்து எக்ஸ்டீரியர் ஒர்க்குக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இது. இதுவே இன்டீரியர் ஒர்க்கு ப்ராடக்ட்டுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஃபேக்காக இருக்கும், கட் பண்ணி ஓட்டின மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் நீங்கள் சிங்க் ஃபில்டரை ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்க் ஃபில்டர் ரொம்பவே நல்லாயிருக்கும். சிங்க் ஃபில்டரில் வந்து உங்களுக்கு சப்போஸ் அந்த ஷார்ப்னஸ் வேணும்னா இதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஷார்ப்னஸ் ஆகும், டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா பிளர் ஆகும். ஷார்ப்னஸ் வந்து 3.5லேருந்து 3க்குள்ளே எது வேணால் கொடுங்க, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கு மேலே போகாதீங்க, நல்லா இருக்காது. டிக்ரீஸ் பண்ண இன்னும் பிளர் பண்ணோம் 2.58 வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்டீரியருக்கு எக்ஸ்டீரியருக்கு மேக்ஸிமம் ஷார்ப் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லை வீரே சிங்க் ஃபில்டர் வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் ஃபில்ட்ரு எடுத்துட்டிங்கன்னா எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபில்டரே ஆகாது, எதுவுமே ஆகாது. அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நார்மலாக இதை எடுத்துட்டிங்கன்னா ஏரியாவில் தரன்றாங்க. பக்கெட் இமேஜ் சாம்பிளிங் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு இமேஜோட குவாலிட்டியை காட்டுறது வந்து இந்த இடத்துல தான், இந்த ஆப்ஷன்ஸ் தான். சப்போஸ் நம்மகிட்ட ஹை லெவல் சிஸ்டம் இருக்குன்னா நீங்கள் மினிமம் சப்டிஷன் 1 மேக்ஸிமம் சப்டிஷன் 24 வச்சிங்கன்னா செம்ம குவாலிட்டியாக வரும் நம்ம போட்ட டெக்ஸ்சர்ஸு. நாய்ஸ் த்ரெஷோல்டு வந்து 0.001 வரைக்கும் வைக்கலாம். நாய்ஸ் வேல்யூ கம்மியாகும். இமேஜ்லேருந்து நாய்ஸோட இது வந்து கண்ட்ரோல் ஆகும். ஒரு மேக்ஸிமம் சப்டிஷன் மினிமம் சப்டிஷன்னா என்னென்னா, ஒரு பிக்சல், அதாவது ஒரு பிக்சலில் அந்த பிக்சலை மினிமமாக 1 டைம் செக் பண்ணு, மேக்ஸிமமாக 24 டைம்ஸ் செக் பண்ணு, அதாவது கலரை. அதை வந்து நம்ம 24ன்னு கொடுக்கும்போது ஒரே பிக்சலை வந்து 24 டைம்ஸ் செக் பண்ணுச்சுன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து ரொம்ப நேரம் அந்த ரெண்டரிங் எடுத்துக்கும். மேக்ஸிமம் இதை 8 வச்சுக்கலாம். நம்ம ஒர்க்கிங் பர்பஸ் அப்போ ப்ராக்ரெசிவாக செக் பண்ணி ரெண்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் 4 வச்சுக்கோங்க, அதுவே போதும். அதே மாதிரி ஃபைனல் ரெண்டருக்கு 0.001 வச்சுக்கோங்க, இப்போதைக்கு 0.01 போதும். இது ஒன்றும் இல்லை, பக்கெட்டோட சைஸு, அதாவது நம்ம நார்மலாக ரெண்டர் போடும்போது ஒரு பக்கெட் வரும், அந்த பக்கெட்டோட சைஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இது. சைஸை வந்து ஆல்டர் பண்ணுறதுக்கு தான். ஒரு 28 வச்சுக்கோங்க, சின்னதாக இருந்தால் தான் நல்லது. ஏன்னா இப்போ சப்போஸ் நம்ம ஒரு மெட்டல் பண்ணுறோம், வேறு ஏதோ ஒரு ஹார்டான மெட்டீரியல் பண்ணுறோன்னா பக்கெட் போய் ரொம்ப நேரம் அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கும். ஸோ அது சின்னதாக வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு ரெண்டர் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும், ஒரே இடத்துல மாட்டி நிற்காது. அதுக்காக அது சின்னது பண்ணிக்கிறது, மற்றபடி அதில் ஒன்றும் யூஸ் கிடையாது. யூஸ் லாக் சப்டிவிஷன் இது எதுக்காகனா, நம்ம ப்ரீவியஸ் வெர்ஷனில் பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே நம்மளால் சப்டிவிஷனை வந்து ஆல்டர் பண்ண முடியும். லைட் ஆகட்டும், அதுக்கப்புறமா மெட்டீரியல் ஆகட்டும், எல்லாத்துக்குமே நம்மளால் சப்டிவிஷனை வந்து மாற்றி மாற்றி வைக்க முடியும். பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ஷனில் வந்து சப்டிவிஷன் முன்னாடி வந்து சப்டிவிஷன் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல இப்போ மேக்ஸ் டெப்த் வச்சுருக்காங்க. இப்போ சப்டிவிஷன்றது இங்கே இருக்குது. அது வந்து சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா உங்களால் ஆல்டர் பண்ண முடியாத மாதிரி வச்சுருக்காங்க, எனேபிள் ஆகலை. அதே மாதிரி தான் வீரே லைட் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். வீரே லைட்டில் சாம்பிளிங் பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இல்லை நான் இதை வந்து ஓவராலாக அவங்க கொடுக்குற மாதிரி வச்சுருப்பாங்க. இல்லை நம்ம இண்டிவிஜுவலாக கொடுக்குற மாதிரி வேணும்னா ஜஸ்ட் யூஸ் லாக் சப்டிவிஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எனேபிள் ஆகிடும். நீங்கள் இப்போ இதை சப்டிவிஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எல்லாத்தோட சப்டிவிஷனையும். அதுக்கப்புறம் அந்த சப்டிவிஷனோட மினிமம் சாம்பிள் வந்து 8 இருக்கும், 16 இருக்கும், அது 8ஆக மாற்றிக்கங்க. இது வந்து அதோட நாய்ஸோட பிக்சலை கால்குலேட் பண்ணுறதா. இது வந்து நாய்ஸ் இது பெருசாக நிறைய கவுண்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அந்த நாய்ஸோட இது கவுண்ட்டு சின்னதாக இருக்கும், சைஸ் வந்து. இது கொஞ்சம் 8 அந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் வித்தியாசம் தெரியாது. அதனால் அது 16லேருந்து 8ஆக மாற்றிக்கோங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். என்விரான்மெண்ட் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான், எல்லா இதுலேயுமே அது சேம் தான். கலர் மேப்பிங்கில் எக்ஸ்போனென்ஷியல் வச்சுக்கோங்க, எக்ஸ்போனென்ஷியல் நல்லாயிருக்கும். இதில் வந்து டார்க் மல்டிப்ளேயர், பிரைட் மல்டிப்ளேயரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்போனென்ஷியல் யூஸ் பண்ணும்போது காமா யூஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி 3ds மேக்ஸ்லேயே காமா இருக்கும். 3ds மேக்ஸில் இருக்க காமாவை நம்மளால் ஆஃப் பண்ண முடியாது, அந்த ஆப்ஷனை இன்புட் அவுட்புட்டுன்னு 2 இருக்கும் பழைய வெர்ஷன்ஸில், அது ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இதில் ஒரு காமா இதில் ஒரு காமா இருக்கும், 2 காமாவாக மாறிடும். ஸோ அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இதில் ஆல்ரெடி காமா ஆன் ஆகிருக்கு, ஆஃப் பண்ணிங்கன்னா இது வந்து நல்லா இருக்காது. ஸோ நமக்கு இந்த காமா தேவை, இதில் வர காமா நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இதில் காமா வச்சு நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த காமாவை ரிமூவ் பண்ணுவோம். இங்கே காமா கொடுத்துருக்கு, 2.2 கொடுத்துருக்கு. இந்த காமாவை எப்படி எனேபிள் பண்ணணுன்னா, இந்த இடத்துல நீங்கள் டிஃபால்ட்னு இருக்கும்போது ஆப்ஷன் வராது, எக்ஸ்பர்ட்னு வச்சுக்கோங்க. அதில் போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல மோடில் போயிட்டிங்கன்னா கலர் மேப் அண்ட் காமான்னு இருக்கும்.
கலர் மேப் ஒன்லி நோ காமான்னு இருக்கும். அது ஃபஸ்ட்டு வந்து நோ காமாவில் இருக்கும். அது வித் காமாவை மாற்றிக்கங்க. கலர் மேப் அண்ட் காமான்னு மாற்றிக்கங்க. இப்போ வந்து காமா சிஸ்டம்லேயும் அதாவது மேக்ஸும் காமாவை ஒர்க் ஆகும், வீரியலையும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீரியலில் வந்து என்னென்னா 3ds மேக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக காமாவில் ஒர்க் ஆகும். பட் ஆனால் வீரிய வந்து காமாவாக இருக்காது. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்லே பார்க்க முடியும். முன்னாடி மெட்டீரியல் வந்து ஒரு மாதிரி பிரைட்டாக இருந்திருக்கும். ஸோ அது மாற்றினோடனே நமக்கு எக்ஸ்போனென்ஷியல்னு மாற்றினோடனே நமக்கு வந்து அந்த காமாவோட வேல்யூஸ் வந்து இது டார்க்னஸ் வந்து போயிருக்கும். ஸோ உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ அதை மாற்றும் போது அது மாறலை. இதுதான் கேமராவில் வந்து அதே மாதிரி பெருசாக ஒன்றும் இருக்காது. ஜிஐ பார்ப்போம். ஜிஐயில் வந்து ப்ரைமரி இன்ஜின் வந்து ப்ரூடோ ஃபோர்ஸில் இருக்கும். ப்ரூடோ ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ரெண்டரிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணும். அது வந்து சப்டிஷன்ஸ் மட்டும் தான் இதில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வரும் ப்ரூடோ ஃபோர்ஸில். இது வந்து வாஷ் அவுட் ஏரியாவெலாம் ரொம்ப வாஷ் அவுட் பண்ணி காட்டும். அதனால் இது வேணாம். நம்ம வந்து இரிடியன்ஸ் மேப் போயிடலாம். இரிடியன்ஸ் மேப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் வேறு எதுவும் ஆல்டர் பண்ண போதில்லை. ஆம்பியன்ட் ஆக்லூஷன் ஆன் பண்ணிங்க. ஆம்பியன்ட் ஆக்லூஷனோட இது வந்து யூசேஜ்லாம் நான் சொல்கிறேன். ஆம்பியன்ட் ஆக்லூஷன்னா ஒரு 2 ஆப்ஜெக்ட் இன்டர்செப்ட் ஆகுது இல்லை, அந்த இடத்துல ஒரு ஷேடோஸ் க்ரியேட் ஆகும், டார்க்னஸ் க்ரியேட் ஆகும். அந்த டார்க்னஸ் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ தூரம் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஆம்பியன்ட் ஆக்லூஷன். இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணும் போது அதை பற்றி என்னென்னு பார்ப்போம். இரிடியன்ஸ் மேப் வந்து எப்போவுமே ஹையில் இருக்கும். அது வந்து வெரி லோவாக மாற்றிக்கோங்க. ஃபைனல் ரெண்டர் போடும்போது லோவாக வச்சுக்கோங்க. வெரி லோவில் வச்சுட்டு இதோட வேல்யூஸ் வந்து எப்போவுமே சப்டிவிஷன் வந்து மேலே அதிகமாக கீழே கம்மியாக இருக்க மாதிரி வைங்க. மேலே இருக்கிறது வந்து அதிகமாக வச்சிங்கன்னா அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து கம்மியாகும். கீழே இருக்கிறது அதிகமாக பண்ணிங்கன்னா ஒயிட் ஸ்பாட்ஸ் கம்மியாகும். மேக்ஸிமம் ஒயிட் ஸ்பாட்ஸ் அவ்வளோவா கம்மியாக தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. ஸோ பிளாக் ஸ்பாட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் இதே வைங்க. லோவில் வைக்கும் போது இது வந்து ஒரு 60 வச்சிங்கன்னா கீழே இருக்கிறது 30 வைங்க, இல்லை 40 வைங்க போதும். ஸோ இப்போதைக்கு நான் வெரி லோ வச்சுருக்கேன். ஷோ கேல்குலேட் பேஸ் வந்து எடுத்து விட்டுறேன். இது வந்து ஒரு வாட்டியாக ரெண்டர் ஆகும்போது பழைய ரெண்டரை வச்சுக்கிட்டு புது ரெண்டர் ஆகும். பழைய ரெண்டரை இரேஸ் பண்ணிவிட்டு புதுசாக லைட் கேச்சஸ் ஓடி திருப்பி ரெண்டர் ஆகும். எனக்கு பழைய ரெண்டர் இருந்தால் தான் புது ரெண்டர் ஆகும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஷோ கேச்சஸை எடுத்து விட்டுறேன். இரிடியன்ஸ் மேப் மட்டும் இல்லை, லைட் கேச்சஸ்க்கும் நான் அதையே எடுத்து விட்டுறேன். லைட் கேச்சஸ் வந்து 300லேருந்து 500 வரைக்கும் வச்சுக்கோங்க ட்ரையல் ரெண்டர் போடும்போது. ஃபைனல் ரெண்டர் போடும்போது 1000லேருந்து 1800க்குள்ளே இது எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க. உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போகாதீங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா அது ஒன்றும் பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இதுலேயும் அதே மாதிரி ஷோ கேச்சஸை எடுத்து விட்டுருங்க. கால்குலேட் பேஸை நான் ஆல்ரெடி எடுத்து விட்டேன், நீங்களும் அதை எடுத்து விட்டுருங்க. அப்புறம் கேஸ்டிக் ஆன் பண்ண தேவையில்ல. கேஸ்டிக் நான் சப்போஸ் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணேன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன். அது ஒன்றும் பெருசாக இருக்காது. அதே மாதிரி செட்டிங்ஸில் சிஸ்டமில் வந்து ட்ரையாங்கல் மோட்லேருந்து டாப் டு பாட்டம் ஆகுங்க. இது ஒன்றும் இல்லை, பக்கெட்டோட ரன்னிங் ஃப்ளோ தான். இப்போ ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தேன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஆகிருக்கும். என்னோடய மவுஸ் பாயிண்ட்டை பாருங்கள். இப்படி ஒரு ட்ரையாங்கிளாக ஓடும், அதுக்கப்புறம் இப்படி ஒரு ட்ரையாங்கிளாக ஓடும். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஓடிட்டுருக்கும். இதை டாப் டு பாட்டம் கொடுத்துட்டோன்னா டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் லைனாக வரும். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்பைரல்னா ரவுண்டாக, ட்ரையாங்கிள் அந்த மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. அது எது வேணுமோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒன்றும் பெருசாக ரெண்டரை அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ரெண்டரை அஃபெக்டே பண்ணாது. ரெண்டர் எலமெண்ட் இதில் வந்து நிறைய இருக்கும் சேனல்ஸு. இதெல்லாம் எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து எல்லா சேனலையும் இப்போ ஷேடோவை தனியாக இருக்குது, ஜீப் டெப்த்தை தனியாக இருக்குது, ஸ்பெக்குலரை தனியாக இருக்குது, ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் எல்லாத்தையுமே நம்மளால் தனித்தனியாக இருக்க முடியும். இது எல்லாம் இதில் இருக்க சேனல்ஸ் எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு ரா இமேஜ் கிடைக்கும். இதை வந்து நம்ம தனித்தனியாக எடுக்க முடியும். ஸோ அதுக்கான இது ஆப்ஷன்ஸ் தான் இது. வீடியோ செட்டிங் தான், இதுதான் வீடியோ செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸை தான் நான் இனிமேல் வரப்போகிற ரெண்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் நான் அந்த வீடியோவில் ஏதாவது ரெண்டர்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன், ஏதாவது செட்டிங்ஸை நான் மாடிஃபை பண்ணுறேன்னா அது வந்து அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதான் செட்டிங்ஸு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கேமராவில் என்ன மூவ் பண்ணுவோம், என்ன செட்டிங்ஸ் மாற்றுவோன்றதை பார்ப்போம். வீடியோ செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா வீடியோ கேமரா யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். ஸ்டாண்டர்ட் கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து வியூ வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. ஜஸ்ட் நம்ம நார்மலாக ஸ்டாண்டர்ட் போய்ட்டு அங்கேருந்து வீடியோ போங்க. வீடியோவில் வந்து 2 கேமரா இருக்கும். வீடியோ ஃபிசிக்கல் கேமரா தான் நான் யூஸ் பண்ணுவேன். வீடியோ ஃபிசிக்கல் கேமரா யூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ட்ராகில் கேமரா க்ரியேட் ஆகும், செகண்ட் ட்ராகில் வந்து டார்கெட் இது க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் டாப் ஆங்கிள்லேருந்து வச்சு க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெர்ஸ்பெக்டிவ் தேவை இருக்காது. டாப் ஆங்கிள்லேருந்து எப்படி இருந்து எங்கே வேணும், சப்போஸ் எனக்கு கேமரா இங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேணும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வேணும், அது வேணும்னா நீங்கள் எப்படி வேணால் மூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த ஆப்ஷனை சொன்னேன். ஸோ கேமராவில் பெருசாக என்ன செட்டிங்ஸ் மாற்ற போகிறோன்னா, கேமரா செட்டிங்ஸ் மாடிஃபை லிஸ்ட்டுக்கு போயிடுங்க, மாடிஃபை பேனலுக்கு. ஸோ மாடிஃபை பேனலில் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்கில் எதுவுமே மாற்ற வேணாம். சென்சார் லென்ஸில் இது வந்து
சென்சாரும் லென்ஸையும் பற்றி நான் வந்து ஒரு தனியாக எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பண்ணும்போது இதோட இதை சொல்கிறேன். இதில் நிறைய ஸ்ட்ரெச் ஆகுறது, ஒரு வியூவோட ஆங்கிளை செட் பண்ணுறதெல்லாம் எல்லாமே இதில் தான் இருக்குது. ப்ரொஃபஷ்னல் லெவலில் செட் பண்ணணுன்னா அது சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம இதில் ஒர்க் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இதை சேஞ்ச் பண்ண வேணாம். அப்பச்சர் மட்டும் தான் நம்ம இப்போ இதில் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்பச்சரில் 3 டேப் இருக்குது. ஸோ இந்த 3 டேபில் ஃபிலிம் ஐஎஸ்ஓ நம்ம நார்மலாக கேமரா எல்லாம் டிஎஸ்எல்ஆர் கேமராலையும் பார்த்துருவோம் ஐஎஸ்ஓன்றது. ஸோ டார்க்லேயும் வந்து கொஞ்சம் இமேஜ் எடுத்தோம்னா கொஞ்சம் பிரைட்டனாக பண்ணி காட்டும். பட் ஆனால் நாய்ஸ் கிரியேட் ஆகும் நிறைய. ஆனால் 3ds Max பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் நாய்ஸ் ஒன்றும் கிரியேட் ஆகாது. ஸோ இதை நீ ஒரு 300 400 வச்சுக்கோங்க. நான் இப்போ 300 வைக்கிறேன். எஃப் நம்பரை சேஞ்ச் பண்ண வேணாம். ஷட்டர் ஸ்பீடு வந்து 200 இருக்கும். 200 இருக்கும்போது டார்க்காக ரெண்டர் ஆகும். ஸோ நம்ம இதுக்கு என்ன பர்பஸ்னால் கொஞ்சம் பிரைட்டாக ரெண்டர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ செட்டிங்ஸ் வச்சுட்டு இது வந்து ஒரு 10 வச்சிங்கன்னா நம்ம இன்டென்சிட்டி கொடுக்குறதும் இதுவும் வந்து ஒரே லெவலில் இருக்கும், அவ்வளோதான். 300 to 100 இது கரெக்டான வேல்யூ. உங்களுக்கு இது வேணும்னா இது ஒர்க் பண்ணி பாருங்கள். இதனால் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் வராது. அதுக்கப்புறமா கலர் மேப்பிங் வந்து கலர் அண்ட் எக்ஸ்போசர் இது வந்து ரெண்டர் செட்டிங்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேமரா இதில் வீடியோவில் கேமராவில் போனீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோ எக்ஸ்போசர், ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ்னு இருக்கும். இது என்னென்னா வியூ ஒரு மாதிரி மஞ்சளாக ரெண்டர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மஞ்சள் டோனை எடுக்கும் ஒயிட் பேலன்ஸு. ஆட்டோ எக்ஸ்போசர் என்னென்னா இப்போ ஒரு இடத்துல லைட் வச்சுருக்கோம், அந்த லைட் இருக்கிற இடம் ரொம்ப பிரைட்டாக வாஷ் அவுட் ஆகுதுன்னா, மற்ற இடத்துல டார்க்காக இருக்குன்னா அது ஈவன் பண்ணி பிரைட்னஸை வந்து ஈவன் டோன் ஆகிக்கூடும். எக்ஸ்போசருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி தரோம். அதுக்காக தான் இந்த எக்ஸ்போசரு. இதை வந்து நம்ம மேனுவலாக கற்றுப்போம், இதில் வேணாம், இதை எனேபிள் பண்ணாதீங்க. ஸோ ஒயிட் பேலன்ஸ் வந்து D65 இருக்கும். D65 பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கேமராவோட டோன் தான். இதெல்லாமே ஒரு லென்ஸோட டோன் தான். ஸோ ஃபில்டர் லென்ஸ் தான் இது எல்லாமே. இதில் இருக்க எல்லா நம்பருமே. ஸோ டெம்பரேச்சர் வைஸ் கம்மி பண்ணுறது அது எல்லாமே இருக்குது. அதை நம்ம நியூட்ரலாக வச்சுப்போம். விக்னிட்டி ஆனில் இருந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. விக்னிட்டி தேவையில்லை. கஸ்டமைஸ் நியூட்ரலில் வச்சுக்கோங்க. மற்றபடி இதில் வந்து அப்புறம் இதில் என்னென்னா அந்த டில்ட் அண்ட் ஷிஃப்ட் இருக்குல்ல, இதில் வந்து இந்த வெர்டிக்கல் டில்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எப்போ யூஸ் பண்ணுறத நான் வியூவில் ரெண்டர் பண்ணும்போது ஒர்க் பண்ணுறேன், சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம வீடியோ செட்டிங்ஸ் பார்த்துட்டோம். இந்த செட்டிங்ஸை நீங்கள் நல்லா ஒரு நோட்லேயோ இல்லை டிஃபால்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் ஆகிடும். இதுதான் செட்டிங்ஸு. இதை வச்சு நீங்கள் ரெண்டர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு குவாலிட்டி தெரியும். ஸோ இதுக்கப்புறம் இதில் மெட்டீரியல் பார்க்கலாம். மெட்டீரியல்லாம் என்ன அளவுக்கு இருக்குன்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டூடியோ செட்டை பார்த்துட்டு ஸ்டூடியோ லைட்டை வந்து ஸ்டூடியோ செட்டப் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு மெட்டீரியல் பண்ணுவோம். அதை மெட்டீரியல் பண்ணி அதுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல்லாம் நம்ம ஒர்க் பண்ணலாம், மெட்டல், வுட்டு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டுட்டோரியல் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறதுனால எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.